ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி படத்துக்காக செம்மையான இன்டர்வியூ கொடுத்திருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். அண்ட் அவர்கிட்ட ஜிவி பிரகாஷ் கூட எப்படி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஜிவி சார் கிரீடம் படத்துக்கு பிறகு அச்சாருக்கு படம் பண்றாரு, எனக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பா வந்துடும், அது எப்படி வரும் நான் சொன்னது வருமானு நான் கவலையே படுறது இல்ல. சாருக்கும் ரொம்ப ஹாப்பி. அஜித்தோட டான்ஸ் நம்பர் 1 ஒன்று இருக்கு, பிரமாதமாக அஜித் சார் டான்ஸ் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு தினமும் ஃபர்ஸ்ட் ஷோ தான். எப்பவும் இயக்குனருக்கும் கேமராமேனுக்கும் ஒரு புரிதல் வேணும். அப்படி என் நண்பரும் ஒளிப்பதிவாளருமான அபிநந்தனுக்கும் எனக்கும் நல்ல அலவரிசை இருக்கு. அபி நல்ல உழைப்பாளி, அவருக்கு இந்த படம் நல்ல இடத்தை பெற்றுக் கொடுக்கும். விஜய் வேலுக்குட்டியுடைய எடிட்டிங் மார்க் ஆண்டனிக்கு பிறகு செம்ம பலமா இருந்தது. இந்த படத்துல அவர் செம்மையா விளையாடிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம படத்துல ஏகேன்னு பேர் இருக்கு அஜித் சாருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் பெயர் ரெட் டிராகன் தான் ஸ்கிரிப்ட்ல இருக்கு. பெயருக்கே நாங்கள் ஆரம்பத்துல நிறைய யோசிக்கவே இல்லை. பெயர் போடும்போது ஏகேன்னு அவர்கிட்ட சொன்னதும் ஓகேன்னு தான் சொன்னாரு. ஆனால் அது ரெட் டிராகன் தான். அது பாதுகாப்பும் கொடுக்கும், திருப்பியும் அடிக்கும். கூகுள்ல தேடினா ஆச்சரியமான அதோட கேரக்டர் பார்க்க கிடைக்கும். டிராகன்னாலே செம்ம பவர், ரெட் டிராகன்னா இன்னும் வேற லெவல் பவர். அதனோட கேரக்டர் மேட்ச் ஆனதுனால அஜித் சார் கேரக்டர் ரெட் டிராகன் ஆகிடுச்சு. அஜித் சாரின் கேரக்டர் எந்த அளவுக்கு மாசா இருக்கோ அதே அளவுக்கு எமோஷனல் கலந்தும் இருக்கும். அந்த எமோஷனல் பாயிண்ட் தான் மொத்த கதைக்கான டிரைவ். இது ஃபுல்லா ஆக்ஷன் படம் கிடையாது. ஃபேமிலியாக பெரிதா கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு. ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான பிணைப்பு படத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படம் ஃபுல்லா செம்மையான ஆக்ஷன் படம் நினைச்சிருந்தோம், பட் நிறைய சென்டிமெண்ட் சீனும் இருக்க போகுது. ஆதிக் ரவிச்சந்திரன் வேற லெவல் ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருக்காரு. சார், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.